அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். இந்த வாழ்க்கையை சந்தோஷத்தோட உற்சாகத்தோட இந்த நாளை இனிய நாளாக மாற்றிவிட மாட்டோமா என்கிற பெரிய முயற்சி தான் இந்த நிகழ்ச்சியினுடைய மாபெரும் நோக்கமே. சார், இனிமையாக வாழ்கிறதுக்கு அல்லது சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு சின்னதாக ஒரு ஃபார்முலா வள்ளுவர் கற்றுக் கொடுத்துட்டு போகிறாரு. சின்ன ஃபார்முலா. அது என்னப்பா சின்ன ஃபார்முலானா, எதை 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 நீ வேணான்னு சொல்கிறியோ அதனால் உனக்கு கஷ்டம் இல்லைப்பான்னார். லெஸ் லக்கேஜ் மோர் கம்ஃபர்ட் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. ட்ரெயினில் போகும்போது அதிகமாக லக்கேஜ் வச்சுக்கிட்டோம்னா, இந்த லக்கேஜ் எவனா தூக்கிட்டு போயிடுவானோ, அதை பைய எவனா தூக்கிட்டு போயிடுவானோ, அந்த பைக்குள்ளே இது இருக்கே இதை எவனா தூக்கிட்டு போயிடுவானோன்னு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். லெஸ் லக்கேஜாக இருந்தால் மோர் கம்ஃபர்ட்டாக ஜேர்னி பண்ணலான்னு ட்ரெயினில் எழுதுனதை வள்ளுவர் சொல்கிறாரு. யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இல்லை அப்படின்றாரு. எதை எதை விட்டு நீ போறியோ அதனால உனக்கு துன்பம் இல்லை. யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இல்லை. இதை நீங்க சொல்லும் போது பாருங்க சார், ரெண்டு உதடு ஒட்டாது. யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இல்லை. என்ன அர்த்தம்? இந்த ரெண்டு உதடு எப்படி போய் அட்டாச் ஆகாம இருக்கோ அப்படி ஒரு பொருள் மேல ஒரு அட்டாச்மெண்ட் வைக்காதீங்கப்பா. என்னுடைய காருங்க லைட்டா ஸ்கிராச் ஆனாச்சுன்னா அப்படி பயப்படுவான். லைட்டா ஸ்கிராச் ஆச்சுன்னா அவனுக்கு டென்ஷன் ஆயிடும். வண்டியில லைட்டா ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருச்சா உடனே, செல்போன்ல ஒரு ஸ்கிராச் விழுந்துருச்சா ஐயோ செல்போன்ல வந்துருச்சு. மெஷின் சார், மெஷின். அவ்வளவுதானே. இந்த பொருட்கள் மீது இருக்கக்கூடிய சாதாரணமாக இருக்கக்கூடிய பற்றுகளை எவனால துறக்க முடியுதோ அவங்களால தான் சந்தோஷமாவே இருக்க முடியும். சார், விதை தான் விதை என்பதை இழந்தால் தான் செடியா மாற முடியும். கரெக்டா? நான் விதையாவே இருப்பேன்னா செடியா வளர முடியாதுங்க. இந்த செடி என்ன ஆகணும், தான் செடி என்கிற இடத்தை விட்டு வளர்ந்தால் மட்டுமே மரமாக மாற முடியும். அப்ப ஒரு விஷயத்தை கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து ரிஸ்கி ஜோனுக்கு வந்து அது வேணான்னு உதறி தள்ளிட்டு வரும்போது மட்டும்தான் நம்மளால வளர்ச்சியை நோக்கியே போக முடியுமே தவிர, நான் இதெல்லாம் விடவே மாட்டேன்ப்பா, என்கிட்ட இருக்கிற விஷயங்கள்லாம் நான் விடவே மாட்டேன்ப்பா, நான் இந்த பழக்கத்துல விடவே மாட்டேன், நான் இந்த 4 மணி ஆனால் காப்பி குடிக்கிற பழக்கத்தை விடவே மாட்டேன், இப்படிலாம் சில பேர் வச்சிருப்பாங்க. 8 மணிக்கு டான் எனக்கு காப்பி கொடுத்துடணும், 8 மணிக்கு 8:30 மணி ஆச்சுன்னா நான் அதுக்கு மேலே சாப்பிட மாட்டேன், இப்படிலாம் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. வாழ்க்கை கஷ்டம் சார், கஷ்டமாயிடும். சில விஷயங்களை விட்டு கொடுத்து சில இடங்களை வந்து பற்றற்று வாழும்போது தான் வாழ்க்கையில் சந்தோஷமே இருக்கும். சமீபத்தில் இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ வருது. கேன் யூ டெல் மீ எ ஸ்மால் ஸ்பிரிச்சுவல் லெசன்? ஒரு பெண் வந்து ஒரு துறவிட்ட கேட்குறாங்க. காசியில் இருக்கக்கூடிய ஒரு துறவி ரொம்ப சிம்பிளாக சொல்கிறாரு, த ஸ்மால் ஸ்பிரிச்சுவல் லெசன் இஸ் அவர் பிரெத். வாட் எவர் யூ ஆர் இன்ஹேலிங் யூ மஸ்ட் எக்ஸேல். என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்கள் உள்ள இருக்கக்கூடிய மூச்சு காற்றை உடனே நீங்கள் திரும்பி கொடுத்து தான் ஆகணும். எதை நீங்கள் உள்ளே வச்சுக்கிறீங்களோ எல்லாத்தையுமே ஒரு கட்டத்தில் கொடுத்து தான் ஆகணும். எதையுமே நீங்கள் வச்சுக்கவே முடியாது. மூச்சு காற்று உட்பட எதையுமே நீங்கள் வச்சுக்க முடியாது. நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம், எதையாவது உள்ளார பத்திரமா நான் 1 லிட்டர் தண்ணியை உடம்புக்குள்ளேயே வச்சுக்கிறேன்னு வச்சுக்க முடியுமா? முடியாது சார். சாப்பிடக்கூடிய உணவை உடம்புக்குள்ளே வச்சுக்கிறேன்னு வச்சுக்க முடியுமா? முடியாது சார். காற்றை உடம்புக்குள்ளேயே வச்சுக்கிறேன்னு வச்சுக்க முடியுமா? முடியாது சார். அப்படி இந்த உலகத்தில் எதையுமே நீங்கள் வச்சுக்கவே முடியாது நிரந்தரமா, இல்லையா? அதனால அதில் பற்று இல்லாமல் இருக்கும்போது மட்டும்தான் மகிழ்ச்சியாக இருக்க முடியுமே தவிர, எதையுமே நிரந்தரம் இல்லைன்ற இடத்துல கொண்டு போய் நான் நிரந்தரமான ஒரு பற்றை வச்சா அந்த இடத்துல நமக்கு கஷ்டம் வந்துக்கிட்டே தான் இருக்கு அப்படின்றத ரொம்ப அழகா டிபெட்ல ஒரு திருவிழாவே கொண்டாடுவாங்களாம். என்னன்னா, எல்லாரும் அழகான ஒரு ஓவியம் வரையணும். அவ்வளோ அழகா அந்த ஓவியத்தை ஒரு கண்காட்சியில் வைப்பாங்க. அதில் சிறந்த ஓவியமாக ஒரு 15 ஓவியத்தை தேர்ந்தெடுப்பாங்க. சரி, இப்படி இந்த 15 ஓவியத்தை தேர்ந்தெடுக்கிறாங்கல்ல, தேர்ந்தெடுத்த 15 ஓவியத்தை என்ன சார் பண்ணணும்? ஒரு ஆர்ட் கேலரி வச்சு அதை பாதுகாக்கணும்ல. அவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்களாம், 15 சிறந்த ஓவியங்களை தேர்ந்தெடுத்து அந்த ஊர் நதியில போய் அந்த ஓவியத்தை தூக்கி போட்டு கரைச்சிட்டு வந்துடுவாங்க. நம்ம ஊர்ல பிள்ளையார கரைக்கிறோம்ல, அப்படி ஓவியத்தை அழிச்சிட்டு வந்துடுவாங்க. என்ன தெரியுமா அர்த்தம்? இந்த ஓவியத்தை போன்றது தான் வாழ்க்கை. அதில் சிறந்த மனிதர்களாக சிறந்த விஷயங்களாக தேர்ந்தெடுத்து அதையும் நாங்கள் கரைத்து விடுவோம். அதில் ஒரு அட்டாச்மெண்ட் இல்லாமல் இருக்கிறது, அதையும் நாங்கள் கரைத்து விடுவோம்னு சொல்லக்கூடிய இடம் இருக்குல்ல, அங்கே தான் சார் வாழ்க்கையினுடைய சாரம் புரியுது. சார், சீனாவில் ஒரு பாரம்பரியம் மிக்க ஒரு புத்தர் சிலை, ரொம்ப வருட காலமாக தொடர்ந்து வரக்கூடிய களிமண்ணாலான ஒரு புத்தர் சிலை. இப்போ அந்த புத்தர் கோயிலிருந்து அந்த புத்தர் கோயில் சிதிலமடைஞ்சிட்டே வருது. அதனால என்ன பண்றாங்க, இந்த களிமண் புத்தர் சிலையை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்றாங்க. களிமண் புத்தர் சிலையை ஷிஃப்ட் பண்ணும்போது என்ன ஆகுது, லாரியில் வச்சு ஷிஃப்ட் பண்றாங்க. மழை பெஞ்சிருச்சு சார், ஜோன்னு மழை கொட்டுது.
இப்போ அந்த மழை பெய்ய 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 புத்தரினுடைய உருவம் கரைய ஆரம்பிக்குது. களிமண் புத்தர் சிலை கரைய ஆரம்பிக்குது. அச்சுச்சோ புத்தரினுடைய சிலை கரையுதுன்னு இவங்க என்னெல்லாமோ பண்ணி பார்க்குறாங்க. கரைஞ்ச இடத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒளி வர ஆரம்பிக்குது. ஒளி வருது, இந்த பக்கம் அந்த பக்கம்னு ஒளி வருது. என்னடான்னு பார்த்தா அந்த களிமண் முழுவதுமாக கரைஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது உள்ளுக்குள்ள தங்க புத்தர் சிலை. அவ்வளோ பெரிய தங்க புத்தர் சிலை. இவங்க முன்னோர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த காலத்தில் படையெடுப்புகள்லாம் வந்ததுன்ற காரணத்துக்காக தங்க புத்தர் சிலையை பாதுகாக்கிறதுக்காக மேலே களிமண்ணை பூசி வச்சிருக்காங்க. 2 தலைமுறையா களிமண்ணை மட்டுமே இவங்க கும்பிட்டுருக்காங்களே தவிர உள்ள இருக்கக்கூடிய தங்க புத்தரை தெரியவே இல்லை. ஒரு மழை வந்ததுக்கு அப்புறம் தான் இதுக்குள்ள தங்க புத்தரே இருக்காருன்னு தெரியுது. அப்ப நாம் நமக்குள் இருக்கக்கூடிய தங்கத்தை, நாம் நமக்குள் இருக்கக்கூடிய புத்தரை, நாம் நமக்குள் இருக்கக்கூடிய இறைவனை அணுக வேண்டும் என்றால், அடைய வேண்டும் என்றால், அறிய வேண்டும் என்றால் மேலே இருக்கக்கூடிய களிமண்ணை இழப்பதற்கு தயாராக இருக்கணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் தெரியுமா, களிமண்ணை மட்டுமே பிடிச்சிட்டு இருக்கோமே தவிர, புற வாழ்க்கையை மட்டுமே பிடிச்சிட்டு இருக்கோமே தவிர உள்ள இருக்கக்கூடிய தங்கத்தை பார்க்கறதுக்கு மறந்தே போயிடுறோம் சார். அடுத்த வீட்டில் தீ வந்தால் அதை நீங்கள் தடுப்பது என்பது உங்கள் வீட்டில் தீ பரவாமல் இருக்க காப்பதுன்றார் கன்ஃபியூசியஸ். நீங்கள் சம்பாதிப்பதில் 5இல் 1 பங்கை ஏழைகளுக்கு தானமாக கொடுங்கன்றாரு புத்தர். பக்ரீத் அன்றைக்கு நீங்கள் ஒரு ஆடு வெட்டினால் அந்த ஆட்டில் உள்ள அதிக சதை பிடிப்பை இல்லாதவர்களுக்கும் பசித்தவர்களுக்கும் கொடுத்துடுங்கன்றாரு நபிகள் நாயகம். ஏழைகளுக்கு நீங்கள் கொடுக்கும் உணவு தான் எனக்கு அளிக்கப்படும் உணவுன்றாரு ஜீசஸ் கிறிஸ்ட். உதவி என்பது விதை நெல் போல அதை நீங்கள் அகலமாக அதிகமாக பரப்பும் போது மட்டும்தான் உங்களுக்கான மகிழ்ச்சி வரும்ன்றாரு சுவாமி சுகபோகனந்தா. அப்படி ஏதோ ஒரு வகையில் அடுத்தவர்கள் மீது அக்கறையோடும் அடுத்தவர்கள் மீது அன்போடும் இருக்கும்போது மட்டும்தான் நம் மீது இருக்கக்கூடிய இந்த களிமண்ணை இழக்கும் போது, என்கிட்ட இவ்வளோ இருக்குப்பா நான் மற்றவர்கள் கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த தன்மையில் மட்டும்தான், நாம் இருக்கக்கூடிய இந்த களிமண்களை நீக்கும் போது மட்டும்தான் நமக்குள் இருக்கக்கூடிய தங்கமான இறைவன் வெளியே வருகிறார். அப்படி வந்தால் இந்த நாள் மட்டுமல்ல, எல்லா நாளும் இனிய நாள் தான். நன்றி, வணக்கம்.